பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. இந்த மத்தியான வேளையிலும் கூட மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் காலையிலே 2 பகுதிகளாக சிலுவை முதல் நித்தியம் வரை தேவ திட்டம் என்ன என்று சொல்லி நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். இந்த மத்தியான வேளையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ராப்சர், இது எப்போது நடைபெறும், எங்கு நடைபெறும், யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், சபை மகா உபத்திரவத்தை சந்திக்க வேண்டுமா என்கிற இதை குறித்த காரியங்களை பார்க்க இருக்கிறோம். இந்த நாம் இப்பொழுது காலையிலே கேட்ட இல்லை இனிமேல் கேட்க போகிற காரியங்களிலே அநேகர் குழம்பி கிடக்கிறாங்க. அநேகருக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கிறது. இயேசு வருவாரா வரமாட்டாரா? 2000 வருவாருன்னு சொன்னாங்களே, என்கிட்ட கேட்பாங்க, இயேசு 2000 ஏன் வரலன்னு. 2000 வருவேன்னு இயேசு எங்கேயா சொல்லியிருக்காரா? நான் 2000 வருவேன்னு எங்கேயா சொன்னாரா? சிலர் ஆசையில் என்ன செய்தாங்க, 2000 இயேசு வந்து விடுவார்னு சொன்னாங்க. ஆசைப்பட்டது தவறல்ல, ஆனால் நாள் குறித்தது தவறு. அப்ப சீக்கிரம் வருவேன்னு சொன்னார் இல்லையா? 2000 வருஷம் ஆச்சு, அதெல்லாம் இன்னும் சீக்கிரம் வரலையே. வரும்போது சிலர் சொல்றாங்க, எங்க ஒரு சபை மட்டும்தான் பரலோகத்துக்கு போகணும். உலகத்திலே எங்க சபை மட்டும்தான் பூரணமானதுன்னு சில சபைகள் சபைகள் என்று சொல்லப்படுகிறவைகள். சிலர் கூப்பிடுவாங்க, எங்க சபை பாசு சொல்லி இருக்கிறாரு, எங்க சபையில் உள்ளவங்களை மட்டும்தான் பரலோகத்துக்கு எடுப்பாரு, அதனால என்ன செய்திரு, எங்க சபைக்கு வந்துரு. இன்னும் சிலர், பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன், நரகத்துக்கு போயிட்டு வந்தேன். முன்னெல்லாம் பரலோகத்துக்கு போறேன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் ஆரம்பிச்சார், எல்லாரும் பரலோகத்துக்கு தானே போறீங்க, நான் நரகத்துக்கு போயிட்டு வரேன். இப்படி அங்க போயிட்டு வந்தவங்க, அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன், பரலோகத்தில் அவரை பார்த்தேன், நரகத்தில் அவரை பார்த்தேன், பரலோகத்துக்கு போனா அதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. பைபிள்ல ஒன்றும் இருக்காது, அது பைபிள்ல கிடையாது. இப்போ ஆண்டவர் புதுசா ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கார். விசுவாசிகளுக்கு பலருக்கு குழம்பி போச்சு. இப்ப சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ஆங்கிலத்திலே ராப்சர் என்கிற பதத்தை நாம் பயன்படுத்துகிறோம். ஆங்கிலத்தில் ராப்சர்ன்னு சொல்லுவோம், தமிழிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். சிலர் ரகசிய வருகைன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பதம் சரியான இறையியல் விளக்கத்தை கொடுக்கறதான்னு கேட்டா அந்த செய்திக்கு அது கொஞ்சம் பொருத்தம் குறைவு. ஏனென்றால் வருகை என்பது முதல் வருகை, 2வது வருகை. ஒருத்தர் ஒரு கூட்டம் நடத்தினார், இயேசு கிறிஸ்துவின் 7 வருகை. 2 வருகை தானே படிக்கிறோம், 7 வருகை. எப்படி? இயேசு கிறிஸ்து பூமிக்கு முதல்ல வந்தது முதல் வருகை. பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளில் வந்தது, அது ஒரு சொல்ற இயேசு தான் பரிசுத்த ஆவியானவரா வந்துட்டாரு, அப்ப 2. அடுத்து சபை எடுத்துக்கொள்ள 3. அதற்கு பிறகு வெளிப்படுத்தின விசேஷத்துல சில வசனங்களை சொல்லி அது 4, 5. அடுத்து 1000 ஆண்டு ஆளுகையில் வரும்போது 7 வருகை. அப்படி ஒன்றும் கிடையாது. மொத்தத்தில் 2 வருகை தான் பைபிள் சொல்லுகிறது. முதல் வருகை, 2வது வருகை. சிலர் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலே 2வது வருகைன்னு சொல்லுவாங்க. அது அறியாமல் சொல்லுவது. இப்ப நான் சொல்றேன், நான் இது தூத்துக்குடிக்கு 2வது தடவை வர்றேன்னு நான் சொல்றேன்னு வைங்களேன். அப்ப நீங்க கேட்பீங்க, இதுக்கு முன்ன ஒருக்கா வந்தீங்க இல்லையா, எப்ப வந்தீங்க, எங்க தூத்துக்குடியில எங்க வந்தீங்க? இப்ப 2வது வருகைன்னு சொல்லும் போது இதற்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்ததுனாலதான் 2வது வர்றேன்னு சொல்றோம். இப்போ முதல் வருகை என்பது இயேசு கிறிஸ்து பூமியில் நேரடியாக கால் பதித்தார். தன்னுடைய தனித்துவமான சமூகத்திலே அவர் வந்தார். அவருடைய பிரசன்னம் எப்போதும் எங்கு இருக்கிறது, அதிலே மாற்று கருத்தில்லை. அவருடைய தனிப்பட்ட தனித்துவமான தனி பிரசன்னம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் வார்த்தை மாம்சமானது என்றெல்லாம் படிக்கிறோம். 2வது வருகை என்று சொல்லும் போது மீண்டும் அவர் வரக்கூடியதுதான். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் அதனுடைய 9 இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயர் ஆகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்?
உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்ப இரண்டாவது வருகை என்று என்னது? எப்படி பூமியிலிருந்து மேல போனாரோ அப்படியே பூமிக்கு வருவதுதான் என்னது? இரண்டாவது வருகை. இன்னொரு வசனம், எபிரேயர் 9வது அதிகாரம் 28வது வசனத்தை ஒரு வாசி. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். இந்த வசன பகுதி சொல்ல இரண்டாம் தரம். அப்ப காத்து கொண்டிருக்கிறவர்கள் சொல்லும் போது இது அவருடைய இரண்டாவது வருகையை பேசுகிறது, அவருடைய ராஜ்யத்தை பற்றி பேசுது. கிங்டம். எபிரேயர் புத்தகத்துல கிறிஸ்துடைய ராஜ்யத்தை பற்றி பேசுறார். அந்த ராஜ்யத்தை அருளும்படிக்கு அவர் வருவார். முதலாம் தரம் எதற்காய் வந்தார்? தம்மை பலியாக ஒப்பு கொடுக்க வந்தார். இரண்டாம் தரம் ரட்சிப்பை அருளும்படிக்கு, விடுதலை ஆக்கும்படிக்கு, காப்பாற்றும்படிக்கு அவர் தரிசனம் ஆவார். அது நம்முடைய மனதிலே தெளிவாக இருக்கணும். அப்ப இரண்டாவது வருகைன்னு சொல்வதே நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து பூமிக்கு வருவது. சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லுவது அதற்கு முன்பதாக இந்த இரண்டாவது வருகைக்கு தோராயமாக 7 ஆண்டுகள் முன்பதாக. ஏன் தோராயம் சொல்றேன்னா, இந்த உபத்திரவ காலம் என்றைக்கு தொடங்குறது என்றால் அந்தி கிறிஸ்து இஸ்ரவேலோடு உடன்படிக்கை செய்வதில் தான் அந்த 70வது வாரம் துவங்குகிறது. சபை எடுக்கப்பட்டு அது சில நாட்களுக்குள்ளதாகவே என்றால் சபை எடுக்கப்பட்ட உடனே அக்கிரமத்தின் கிரியை செய்ய ஆரம்பித்து விடும். அப்ப அதற்கு இடையில சில நாட்கள் ஆகலாம். தோராயமா 7 ஆண்டுகள். இந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிற ஒன்று நடைபெறும். ஆங்கிலத்தில் ராப்சர்ன்னு சொல்றோம். லத்தீன்ல ரப்சுரோ என்கிற லத்தீன் பதத்திலிருந்து தான் இந்த ஆங்கிலத்தில் ராப்சர்ன்னு வந்தது. கிரேக்க பைபிள்ல, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில எழுதுனாங்க. அவர்கள் பயன்படுத்தின பதம் ஹர்பாசோ. 1 தெசலோனிக்கேயர் 4:17 இந்த ஹர்பாசோ என்கிற கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, இந்த எடுத்துக்கொள்ளப்பட்டு என்கிற வார்த்தையை அடிக்கோட்டிட்டுக் கொள்ளுங்கள். இந்த எடுத்துக்கொள்ளப்பட்டு கிரேக்க மொழியில ஹர்பாசோ. ஹர்பாசோ என்று சொல்லுகிற வார்த்தையுடைய அர்த்தம் என்றால் இழுத்து கொண்டு போகப்படுதல். நம்ம சொல்லுவோம் இல்லையா, கழுகு கோழி குஞ்சு டக்குன்னு தூக்கிட்டு போயிட்டு, அந்த கழுகு தூக்கிட்டு போகக்கூடிய அதுதான் ஹர்பாஸ். ஒரு இம்மை பொழுதில் நாம் இழுத்து கொண்டு செல்லப்படுதல், இல்ல டக்குன்னு ஓடி ஒருத்தரை தூக்கிட்டு போய் காப்பாற்றுவது, சடுதியில் அந்த இடத்தை விட்டு மாற்றப்படுதல். இதுதான் அந்த வார்த்தையினுடைய பொருள். இன்னும் 3 வார்த்தைகள் இதே சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. பவுல் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 23வது வசனம், அதை வாசிங்க. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவருடைய வருகையில் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த வருகை இரண்டாவது வருகை அல்ல. இந்த இடத்துல வருகைன்னு போட்டிருக்கிறது கிரேக்க மொழியில பரௌசியா. பரௌசியா என்பதற்கு பிரசன்ஸ், ஆங்கிலத்துல சமூகம். அவருடைய சமூகம் வெளிப்படும் போது உயிர்ப்பிப்பு நடைபெறும். ஹர்பாசோ, பரோசியா இன்னொரு கிரேக்க பதம் இதே காரியத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். கர்த்தராகிய இயேசு வெளிப்படுதல், அப்போகாலிப்சிஸ் என்கிற கிரேக்க பதம். திரை விலக்குதல், திரையை விலக்கி வெளிப்படுத்துதல், அவருடைய வெளிப்படுத்தல். இன்னொரு பதம் எப்பிபனையா என்கிற ஒரு பதம். ஒரு வசனம் வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 14வது வசனம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 15வது வசனம். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். பிரசன்னமாகுதல். 2 தீமோத்தேயு வாங்க. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம்
அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். பிரசன்னமாகுதல் 4 கிரேக்க வார்த்தைகளை சொன்னேன். ஹர்பாசோ இழுத்து கொண்டு செல்லுதல், பரோசியா சமூகம், அப்போகாலிப்சிஸ் திரையை விலக்கி வெளிப்படுத்தல், எபிஃபனையா பிரசன்னமாகுதல். இது அத்தனையும் எடுத்துக்கொள்ளப்படுதலை குறிக்கிறது. யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், எதை பற்றி பேசுகிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். 3 வசன பகுதிகள் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி பேசுகிறது. 2ஆம் வருகை பற்றி பேசுகிற நிறைய பகுதி உண்டு. இயேசு கிறிஸ்துடைய ஒலிவமலை பிரசங்கம் 2வது வருகையை பற்றியது. இயேசு கிறிஸ்து சபை எடுத்துக்கொள்ள பற்றி வேறு எங்கும் பேசல. ஒரே ஒரு இடத்தில்தான் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி பேசியிருக்கிறார். வாசியுங்கள். யோவான் 14வது அதிகாரம் 1 முதல் 3. கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அடுத்த 2வது வசன பகுதி சபை எடுத்துக்கொள்வதை பற்றிய நாம் ஏற்கனவே காலையில் வாசித்திருப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51 53. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51 53. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். இதோ ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன். ரகசியம்னா என்ன? யாருக்கும் தெரியாது. பைபிள்ல ரகசியம் என்பது வெளிப்படுத்தப்பட்டவைகள், நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கு உரியவைகள். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உரியவைகள், தெரியாதவைகள். அந்த ரகசியம் என்பதை வெளிப்படுத்தப்படும் போது யாருக்கும் தெரியாத ஒன்று இப்போது அறிவிக்கப்படுகிறது. இதுவரை உலகத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு காரியம். இப்போ பவுல் இந்த இடத்துல சொல்ற ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன். ஏன் ரகசியம்? இதுவரை சரீர உருமாற்றம், ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்படுவோம் என்கிற செய்தி இயேசு சொல்லல. இயேசு என்ன சொன்னாரு? சேர்த்து கொள்வேன்னு சொன்னார். அதுவும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அடங்குது. ஆனால் ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்படுவோம் என்கிறது பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்படல. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டு. இந்த சரீரம் உயிரோடு இருக்கும் போதே மாற்றமடைந்து மறுரூபமாகிவிடும் என்று சொல்லி இப்போதான் அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்படுகிறது. கடைசி எக்காலம் தொனிக்கு ஒரு நிமிஷம், ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாரும், இந்த நாம் எல்லாரும் சொல்றது யாருன்னா சபை. சபை என்பது யாரு? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். குறிப்பாக பெந்தேகோஸ்தே நாள் தொடங்கி சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வரை இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த சபை என்று நாம் சொல்லுகிறோம். 6வது நியம காலமாக இருக்கிறது சபை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் வரைக்கும் என்று வரை போகும் தெரியாது. தொடங்கினது பெந்தேகோஸ்தே நாள், முடிவுடுகிறது அது கர்த்தர் தான் அறிவார் என்றைக்கு என்று சொல்லி. அப்போ நாம் என்று சொல்லும்போது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் யார் சபைக்குள்ள வர்றாங்க? இது உள்ளூர் சபை. சர்வலோக சபை என்று சொல்லும் போது எல்லா கடந்த 2000 ஆண்டுகளாக ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டம். இவர்கள் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவார்கள். இயேசு வரும்போது உயிரோடு இருக்கிற விசுவாசிகள் மறுரூபமாக்கப்படுவார்கள். உயிரோடே, மரணத்தை காணாமல். மரித்து போனவர்கள் அவர்கள் முதலாவது உயிர் தெழுந்திருப்பார்கள். வாசியுங்கள். 1 தெசலோனியர் 4வது அதிகாரம் 13-18. அன்றியும் சகோதரரே, நித்திரையடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை.
ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் விசுவாசிக்கிறோம். இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களின் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். அது என்ன? யார் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தார்களோ, இன்றைக்கு ஒரு விசுவாசி கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறார் என்றால் அடுத்த நொடி அவர் பரலோகத்துக்கு போயிடுவார். யாரு? சரீரம் இல்லை, சரீரம் கல்லறைக்கு போகும், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு விதத்தில் மண்ணுக்கு போகும், அழிந்து போகும். உள்ளான மனிதன் அடுத்த இமைப்பொழுது பரலோகத்திலே அவருடைய ஆத்துமா சென்றுவிடும். அங்கு கிறிஸ்துவுடனே இருக்கும், கிறிஸ்துவுடனே ஐக்கியத்தில் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க மரித்த பிறகு உயிர்த்தெழுதல்ல தான் அடுத்து எழும்புவாங்க, தூக்க நிலை, அதுக்கு பிறகு நோ கான்சியஸ்னஸ், எந்த ஒரு உணர்வும் இருக்காதென்று பைபிள் அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. இது தவறான உபதேசம். பவுல் சொல்லுகிறார், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு, இவரெண்டிலும் நெருக்கப்படுகிறேன். இங்க இருந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களை விட்டுட்டு போனா நான் யாரோட இருப்பேன்? கிறிஸ்துவுடனே இருப்பேன். ஆகையினாலே அப்ப 2000 ஆண்டுகளாக, அதாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் புதிய ஏற்பாட்டு யாரா இருந்தாலும் மரித்த எல்லா விசுவாசிகளும் இன்றைக்கு பரலோகத்திலே 3ஆம் வானத்திலே அவருடைய ஆத்துமாக்கள் இருக்கிறது. இயேசு சபை எடுத்துக்கொள்ள வரும்போது என்ன செய்கிறார்? நித்திரை அடைந்தவர்களின் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். அப்ப கொண்டு வருவாருன்னா எதை கொண்டு வருவார்? அவனுடைய உள்ளான மனிதன் என்ன செய்வான்? இயேசு கூட வரும். ஒரு இமை பொழுதுல பூமியில அந்த சரீரம் எப்படி மரித்து கிடந்தாலும் சரி, அது எரிந்து சாம்பலா இருந்தாலும் சரி, கல்லறையில வச்சிருந்தாலும் சரி, இல்லாத ஏதோ ஒரு விதத்தில் அழிஞ்சு போயிருக்கலாம். ஒரு இமை பொழுதில் அந்த சரீரமும் இந்த பரலோகத்திலிருந்து வருகிற இந்த உள்ளான மனிதனமும் ஒரு இமை பொழுதில் ஒன்று சேர்ந்து அது ஒரு புதிய சரீரமாக, மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு புதிய சரீரமாக மாற்றமடையும். இதுதான் நடைபெறக்கூடிய காரியம். கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் அப்படின்னா பவுல் தன்னை சொல்லல, உயிரோடு இருக்கிற சபையை சொல்றார். இப்போ இயேசு வரும்போது எந்த சபை உயிரோடு இருக்கிறதோ அவங்களுக்கு இது பொருந்தும். நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. 17ஆம் வசனத்திலே உயிரோடு இருக்கு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இத நீங்க புரியணும்னா யூதர்களுடைய திருமணத்தை புரியணும். யூதர்களுடைய திருமணம் எப்படி நடக்கும்னா, ஆணுக்கு ஒரு பெண்ணை நிச்சயிக்கிறார்கள் என்றால், ஒரு பெண்ணை ஒரு ஆண் தனக்குடைய மனைவியாக நிச்சயிக்கும் போது டௌரி கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? ஆண் கொடுக்கணும். பெண் வீட்டார் அல்ல, யார் கொடுக்கணும்? ஆண் வீட்டார் அதற்குரிய கிரயத்தை செலுத்தணும். செலுத்தி பெற்றோருடனே போய் நிச்சயிக்க வேண்டும். நிச்சயித்ததிலிருந்தே அவருடைய மனைவியாக தான் அவர் கருதப்படுவார். ஆனா உடனே கூட்டிட்டு வர மாட்டார். அங்க டௌரி பிரைஸை கொடுத்துட்டு திரும்ப நிச்சயித்து விட்டு அவர் வருவார். வந்து தகப்பனுடைய இடத்திலே தான் கூட்டி வரப்போகிற மனைவியாக்க வரப்போகிறவளுக்காக ஒரு தனி ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவார். யார்? இந்த மணவாளன். ஏறக்குறைய 1 வருஷம் நடக்கும். அந்த 1 வருஷமும் அந்த பெண் தன்னை சுத்திகரித்து அவள் எப்போதும் தன்னுடைய மணவாளனுடைய வருகைக்காக தயாராக இருப்பாள். திடீரென்று ஒரு நாள் மணவாளன் அவர் தனக்கு நெருக்கமான சிலரோடு கூட்டிக் கொண்டு எக்காலம் ஊதப்படும், மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்கும். மணவாட்டி உடனடியாக தன்னை ஆயத்தப்படுத்தி விட வேண்டும். இந்த சத்தம் கேட்கும். சத்தம் கேட்கும்போது யார் வந்துட்டா? என்னை திருமணம் செய்து கொண்டு போக வந்து விட்டார் என்று அவர். சடிதியா நடக்காது. அன்றைக்கு தொலைத்தொடர்பு ஒன்றும் கிடையாது, லெட்டரோ இமெயிலோ ஒன்றும் போட முடியாது. இன்றைக்கு என்னெல்லாமோ நடக்குது, ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டுன்னு எதெல்லாமோ செய்கிறார்கள். அன்றைக்கு அது ஒன்று, அதுக்கு வாய்ப்பும் இல்லை. சடிதியாய் நடைபெறும். மணவாளன் வந்து மணவாட்டியை கூட்டி செல்வார், கொண்டு தன்னுடைய இடத்திற்கு செல்வார். தன்னுடைய இடத்திற்கு சென்று அவளுடைய திருமணம் அங்கு நிலைப்படுத்தப்படும். அவர்கள் குடும்ப வாழ்வில் ஒன்றாய் இணைக்கப்படுவார்கள். அதுக்கு அந்த சேம்பர்ன்னு சொல்லுவாங்க. அதற்குரிய அவர்கள் கட்டின அந்த வாசஸ்தலத்திற்குள்ள போயிடுவாங்க.
7 நாட்களுக்கு பிறகுதான் கணவன் மனைவியாக அவர்கள் வெளியே வந்து உள்ள போயிட்டு அவர்கள் குடும்ப வாழ்வில் இணைக்கப்பட்ட பிறகு மனம், அதாவது கணவன் வந்து அதை அறிவிப்பார். 7 நாட்கள் கழித்து, அதுக்கு முன்ன கூட்டிட்டு போகும்போது அந்த அவங்க முகத்துல அந்த வெயில் போட்டிருக்கும், மறைத்திருக்கும். வரும்போதுதான் தன்னுடைய மனைவியை அறிமுகப்படுத்தி அதற்கு பிறகுதான் பெரிய விருந்து. சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு அதிலிருந்து சில ஒப்பீடுகளை பார்க்க முடியும். ஆண்டவர் அவர்தான் கிரயம் கொடுத்திருக்கிறார். அவருடைய சொந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் கிரயமாக கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார், மீட்டிருக்கிறார், மீட்டு விட்டு போயிருக்கிறார். திடீரென்று ஒரு நாள் வருவார், எக்காலம் தொனிக்கும், வந்து கூட்டி செல்வார். எங்கே? அவர் கட்டி இருக்கிற வாசஸ்தலத்துக்கு. அதான் முதல்ல நடக்கும். யுத்தம் பண்ண போறதில்ல. இப்ப 2ஆம் வருகையோட தொடர்பு படுத்தீங்கன்னா வந்தோடனே யுத்தம் பண்ண போறதா நடக்குது. ஆகையினால்தான் அது வேறு இது வேறு. இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்படுதலில் நடைபெறுகிறது என்ன? 2000 ஆண்டு காலமாக கிறிஸ்துவுக்குள் மரித்த விசுவாசி. அது எந்த டினாமினேஷன் அல்ல. டினாமினேஷன்ஸ் ஆர் மேன்மேட். சபை பிரிவுகள் மனிதன் உண்டாக்கினது. அவர்கள் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொருத்தரும் பைபிளை புரிஞ்ச விதத்துல துர்போதனைகள் வேறு இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவர்கள். 2000 ஆண்டு காலமாக நமக்கு முன் ஓட்டத்தை முடிச்சு இளைப்பாறுதல் இருக்கிறவங்க உண்டு, இன்றைக்கும் ஓடிட்டு இருக்கிறவங்க உண்டு. இவர்கள் எல்லாரும் ஆண்டவர் தன்னுடைய சிங்காசனத்திலிருந்து இறங்கி மத்திய வானத்தில் பிரதான தூதனுடைய சத்தம், மணவாளன் வந்துவிட்டார் என்கிற சத்தம் முழங்கும் போது என்ன நடைபெறும்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அங்கிருந்து ஒரு இமைப்பொழுதலுடைய உள்ளான மனிதன் இங்கே வந்து 2 இணைந்து புதிய சரீரம், உயிரோடு இருக்கிறவர்கள் உருமாற்றம் நடைபெற்று ஆகாயத்திலே வானத்திலே முகமுகமாய் சந்திப்போம், கர்த்தரை மகிமையிலே தரிசிப்போம். இப்போது மரித்து ஒருவர் பரலோகத்திற்கு போனாலும் ஆண்டவரை அவருடைய முழு மகிமையில ஒரு அளவுல தான் பார்க்க முடியும். சரீரம் உயிர் மாற்றம் அடைந்த பிறகுதான். பிலிப்பியர் எழுதின நிருபத்துக்கு வாங்க. பிலிப்பியர் 3ஆவது அதிகாரம் 20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது எது? உபத்திரவம் அல்ல. அதாவது உபத்திரவம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வருகிற உபத்திரம் உண்டு. 3 விதமான உபத்திரம் உண்டு. மனிதனாய் பிறந்ததினால் வருகிற உபத்திரம் உண்டு. அது கிறிஸ்தவர் அல்லாதோர், ஏழை, பணக்காரர் எல்லாருக்கும் என்ன உண்டு? மனுஷனா இருக்கிறதுனால வியாதி, கஷ்டம், மரணம் என்பது எல்லா மனிதருக்கும் உண்டு. கிறிஸ்தவனாய் இருப்பதனாலே வருகிற உபத்திரவங்கள் உண்டு. பிசாசு நிமித்தம் வருகிற உபத்திரவம், பிசாசுனுடைய வெளிப்புற செயல்களினாலே மற்ற மனிதர்கள் மூலமாக இருக்கிற உபத்திரவம், புறக்கணிப்பு, இயேசுவின் நாமத்தினால் பகைக்கப்படுகிறதெல்லாம் கூட என்ன செய்யலாம்? ஒருவன் கிறிஸ்தவனாயிருந்தால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மேம்படுத்த கடவன் பேதுரு சொல்றார். இந்த உலகில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இது கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. ஆனால் அந்த உபத்திரவ காலம் என்பது இஸ்ரவேல் தேவனிடத்தில் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக கர்த்தர் செய்கிற செயல். 2வது, தேவனை ஏற்றுக்கொள்ளாத உலகத்திற்கு தேவன் கொடுக்கிற நியாய தீர்ப்பு. அந்த உபத்திரவம் கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. அதை எதிர்பார்க்க வேண்டியதல்ல. நாம் இப்போது எதிர்பார்க்க வேண்டியது, இப்ப நாம் மட்டும் இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே பிலிப்பி சபை எதிர்பார்த்திருந்தது, கர்த்தர் வானத்திலிருந்து வெளிப்பட. அதுதான் எதிர்பார்ப்பு. நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக சொல்லும்போது லைக்னஸ், இணையாக அல்ல. தேவனுக்கு இணையாகிவிட முடியாது கிறிஸ்துவுக்கு. அவர் தேவன். நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் சரீரத்தினுடைய தன்மையை நம்முடைய சரீரத்தில் பெற்றுக்கொள்வோம். ஸோ ரிசம்பிளன்ஸ், ஒரு ஒற்றுமை இருக்கும். 1 யோவானுக்கு வாங்க, 3ஆவது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்போது தேவனுடைய பிள்ளைகள், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர், நான் சொன்னேன், நித்தியத்திலே நீ எல்லாத்தையும் குறித்து தேவன் இன்னும்
வெளிப்படுத்தவில்லை. 1000 ஆண்டு ஆளுகையிலே புது வெளிப்படுத்தல் எல்லாம் உண்டு. ஆனா ஒன்று, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருடைய பூமிக்குரிய சரீரத்தினுடைய முழு மகிமையை அப்பதான் பார்ப்போம். அவருக்கு ஒப்பா இருப்போம்னு சொன்னா எதுல ஒப்பா இருப்போம்? தெய்வீகத்துல அல்ல. தெய்வீகத்தில் ஒருவர் பிரசங்கித்தார், உயிர்த்தெழுந்த பிறகு நாமெல்லாம் இயேசுவாயிருவோம். நாம எப்படி இயேசுவாக முடியும்? இயேசுவாகனா முதல்ல சிலுவையில அறையணும், அதுக்கப்புறம் இல்லை அடுத்து உயிர்த்தெழுதலை பற்றி பார்க்கணும். நாம் கடவுளாக முடியாது, ஒரு பரலோகத்தில் போய் ஆக முடியாது. கடவுள், தேவன், ஆண்டவர், கர்த்தர் எல்லாம் ஒருத்தர் தான். ஆனா 3 நபர்களாக பிதா, குமாரன், பரிசுத்தாவியான 3 நபர்கள் அந்த தன்மையோடு இருக்கிறார்கள். அதை தாண்டி எந்த மனுஷனும் அதற்குள்ள போக முடியாது. அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று சொன்னா இந்த சரீரத்துல கிறிஸ்துவுக்கு மனுஷீகம் தெய்வீகம் ரெண்டும் இருக்குது. பூமிக்கு வர்ற வரைக்கும் தெய்வீகம் மட்டும், பூமிக்கு வந்த பிறகு ஒரு மனுஷீக சரீரத்தை இணைச்சு கொண்டார். அன்றிலிருந்து அவர் மனிதனும் தேவனுமாக இருக்கிறார். சிலுவைக்கு போற வரைக்கும் அந்த மனுஷீகம் அடிமையின் ரூபத்தில் இருந்தது. உயிர்த்தெழுந்த பிறகு அந்த அடிமையின் ரூபம் மாற்றப்பட்டு சரீரம் மகிமையின் சரீரம் ஆயிற்று. நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த மகிமையின் சரீரம் கிடைக்கும். அந்த விதத்திலே உயிர்த்தெழுதல் சாயலிலே ஒரே தன்மையாக இருக்கும். இது நடைபெறும். இன்றைக்கு இப்ப ஸ்தேவான் மரிக்கும் போது இயேசுவை பார்த்தார். நாம் மரித்த உடனே இயேசுவை பார்ப்போம் கண்டிப்பா. ஆனால் நாம் மரித்த உடனே இயேசுவை பார்க்கறதுக்கும் உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இயேசுவை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் உண்டு. உயிர்த்தெழுந்த பிறகும் தேவனை அவருடைய முழு மகிமையில் நம்மால் தரிசிக்க முடியாது. ஏனென்றால் அவர் காணக்கூடாதவர். அவருடைய முழு மகிமையிலே ஒருவரும் பார்த்துவிட்டு உயிரோடு இருக்க முடியாது. நம்ம இப்போ இருக்கிறத விட நம்முடைய நிலைமை உயர்த்தப்படும். ஆனால் முழுமையாக தேவனுடைய சிங்காசனத்தின் முன்பா இருக்கிற தூதர்கள், அந்த தூதர்கள் என்ன செய்யறாங்க? தங்களுடைய 2 சிறகுகளை தங்கள் முகத்தை மூடி, ஆகையினாலே பிதாவையும் சரி குமாரையும் சரி பரிசுத்தாவியனும் சரி அவருடைய முழு மகிமையை நம்மால் இன்னைக்கும் பார்க்க முடியாது, என்றைக்கும் பார்க்க முடியாது. ஆனா சிலர் சொல்றாங்க டெய்லி பார்க்கிறேன். இயேசுவை பார்க்கிறேன்னு ஒரு ஆள் சொல்றாருன்னா வேற ஒண்ணு வேண்டாம், அவர் இரத்த சாட்சியா மரிக்கணும், அதுக்கு பிறகுதான் நம்பும். புதிய ஏற்பாட்டிலே ஒருவர் இயேசுவை முகமுகமாய் தரிசித்தார் என்றால் அவர் இரத்த சாட்சி. கேட்டு பாருங்க, தெரிச்சு ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் சொல்ல மாட்டாங்க இயேசுவை பார்த்தேன். இயேசுவை பார்த்தியா? ரத்த சாட்சி. இன்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்வ? மரிக்கைக்கு ரெடியா இருந்து நான் பார்க்கவே இல்லைங்கன்றோம். அல்ல, இயேசுவை பார்ப்பது விளையாட்டல்ல. சரி, இப்போ இதான் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். இதுக்கு அடுத்துள்ளதான் உபத்திரவ காலம். அதெல்லாம் நாம் காலையில பார்த்துட்டோம், இனி அதுக்குள்ள போக வேண்டாம். இது எப்ப நடக்கும்? இதுல ஒரு பெரிய ஒரு குழப்பம், கருத்து வித்தியாசம் சபைகளுக்குள்ள இருக்கு. இப்போ நாம் விசுவாசிப்பது, நான் காலையிலே போதித்தது, வசன சான்றுள்ளது எதுவென்று சொன்னால் உபத்திரவ காலத்திற்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். நான் சொன்னேன் அல்லவா, தானியேலுடைய 70வது வாரம் துவங்குவதற்கு முன்பதாக 69 முடிஞ்சு 70 தொடங்கல, அதற்கு இடையில் தான் சபை இருக்கிறது. இஸ்ரவேல் இயேசுவை ராஜாவாய் புறக்கணித்தது. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் என் சபையை கட்டுவேன் என்று தன்னுடைய திட்டத்தை. ஏற்கனவே அவருக்கு அது தெரியும், ஆனா உலகத்துக்கு அதை புதுசா அறிவிக்கிறார். சபையை கட்டுவேன், புறஜாதிகளும் உடன் சுதந்திரருமாய் காணியாட்சிக்கு எல்லா அதிகாரம் உடையவர்களாய் வருவார்கள். இதுதான் இப்ப சபை இருக்கு. இது மாற்றப்பட்டதற்கு பிறகுதான் 70வது வாரம் துவங்கும். இதை உபத்திரவ காலத்திற்கு முன் சபை எடுத்துக் கொள்ளப்படும் என்கிற நம்பிக்கை. அடுத்த கருத்து என்னவென்று சொன்னால் மிட் ட்ரிபுலேஷனிசம், அதாவது உபத்திரவ காலத்தின் மத்திய பகுதியிலே சபை எடுத்துக் கொள்ளப்படும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உபத்திரவ காலத்தின் முதல், நான் சொன்னேன் அல்லவா, 1260 1260 காலம் 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 காலங்கள் அரைக்காலம். இந்த 2வது காலம் காலங்கள் அரைக்காலம் 3 வருஷத்துக்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே 2 சாட்சிகள் உயிர்த்தெழும்புவார்கள். அப்போதான் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். அப்போதான் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். அதற்கு பிறகுதான் தேவனுடைய கோபகலச நியாய தீர்ப்பெல்லாம் வருகிறது. அதனால முதல் பகுதியிலே சபை போகும் என்கிற கருத்து. 3வது கருத்து, உபத்திரவ காலம் முடிந்த பிறகுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். உபத்திரவ காலம் முடிந்ததற்கு பிறகுதான்
கிறிஸ்து திரும்ப வரும்போது அப்ப எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னன்னா இவங்க சொல்லுவாங்கன்னா ஆண்டவரை வரவேற்கிறதுக்குன்னு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் வர்றாருன்னா இங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டரோ மினிஸ்டர்ஸ் என்ன செய்வாங்க, ஏர்போர்ட்ல போய் ரிசீவ் பண்றது போல ராஜா வரும்போது பரிசுத்தவங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு வானத்தில் அவரை அழைத்து பூமிக்கு சேர்ந்து வருவார்கள் என்று இந்த சாரார் போதிக்கிறார்கள். இதற்குள்ளதாகவே சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கிறது, ஆனால் இதுதான் நம்பிக்கை. அடுத்ததாக தேவ கோபாக்கினைக்கு முன் சபை எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னா என்னன்னா, ஏறக்குறைய இந்த உபத்திரவ காலத்தின் மத்திய பகுதியில் எடுக்கப்படும் என்கிறதோடு இது ஒத்து போகிறது. கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தான். ஆனா இவங்க முக்கியத்துவம் கொடுப்பது எதுன்னா, அந்தி கிறிஸ்துடைய உபத்திரவத்தை சபை சந்திக்கணும், ஆனா தேவ கோபாக்கினை சபை சந்திக்காது. கோசேன் பகுதியிலே தேவவாதைகள் வந்தபோது இஸ்ரவேல் பாதுகாக்கப்பட்டார்களோ, தேவவாதைகள்ல இவர்கள் பாதுகாக்கப்பட்டு எடுக்கப்படுவார்கள். தேவ கோபாக்கின வரும்போது எடுக்கப்படுவாங்கன்னு ஒரு கருத்து. அந்தி கிறிஸ்துவால் வருகிற ஆபத்துக்களை சபை சந்திக்கணும். அப்படின்னா இரத்த சாட்சியாய் அந்த கடைசி தலைமையில் இருக்கிற சபை போயாகணும். இன்றைக்கு அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான் என்றால் நாமெல்லாம் போயாகணும். அவனுடைய முத்திரை எடுக்காம இருந்தா இரத்த சாட்சியா மறிக்கணும். ஆனா தேவ கோபாக்கினை வரும்போது அது பாதிக்காது என்கிற ஒரு கருத்து, அதற்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்பட்டுருவோம் என்கிற கருத்து ஒன்று. இல்லை, தேவ கோபாக்கினை வரும்போது அது விசுவாசிகளை ஒன்றும் செய்யாது என்கிற கருத்து. இப்பேற்பட்ட கருத்துக்களை சொல்றாங்க. இன்னொரு சாரார் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் உபத்திரவ காலத்திற்கு முன்பதாக வரலாம், ஆனால் எல்லா விசுவாசியும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். விசுவாசிகளுக்குள்ளதாகவே தரம் பிரித்து நாம் காலையிலே படித்தோம். பரலோகத்திலே ஆண்டவர் அவர்களை பிரிக்கிறார். எப்படி? பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம்புல் வைக்கோல். இவர்கள் சொல்லுகிறார்கள் பூமியிலே ஆண்டவர் பிரிச்சிருவார். எடுத்துக்கொள்ளப்படும் போது அவருக்காக எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறவர்களை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற ரட்சிக்கப்பட்டவர்களை உபத்திரவ காலத்துல விட்டு பரிசுத்தமாக்கி எடுப்பாரு. பார்ஷியல் ராப்சர், அதாவது இன்னைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்பட்டா எல்லாரும் எடுக்க மாட்டார். இங்க இருக்கிறவர்கள் 4-5 பேர் எடுப்பார். மிச்சம் எல்லாத்தையும் என்ன செய்வாரு, அந்தி கிறிஸ்துவ காலத்துல போயிட்டு வரட்டும்னு சொல்லி இன்னும் ஒப்புக்கொடு என்றெல்லாம் சொல்லி தான் எடுப்பாரு என்கிற ஒரு கருத்து. இதுல சில சபை பிரிவுகள் சொல்லுகிறது, அவங்க ஒவ்வொரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. 7 படி 8 படி 10 படி, ஒரு நாளும் படி ஏற முடியாதன. சரி, இப்ப இதுல எது உண்மையா இருக்க முடியும்? உபத்திரவ காலத்தில் போய் தான் சபை பரிசுத்தமாகி வரணுமா? அப்படி சில சொல்றாங்க. உபத்திரவ காலத்திலே கடைசி உபத்திரவத்துல தான் சபை இன்றைக்கு சபையில பயங்கர பிரச்சனை, அழுக்கு, சண்டை, பிரச்சனை, அரசியல், அது இதுன்னெல்லாம் இருக்கு. ஆண்டவர் என்ன செய்வாரு, கற்புள்ள கன்னிகையா போனோம்னா என்ன செய்யணும், இந்த அழுக்கெல்லாம் மாற்றணும்னா உபத்திரவத்துல போட்டு வறுத்தெடுக்கணும். அப்பதான் என்ன செய்வார்கள், இவர்கள் பொன்னாக மாற்றப்படுவார்கள். ஆகையினால உபத்திரவத்திற்கு போகணும். இதெல்லாம் சரிதானா? இல்லை. நாம் தியானித்தது போல உபத்திரவ காலத்திற்கு முன் சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று எப்படி சொல்ல முடியும்? ஏன் உபத்திரவ காலத்திற்கு முன் சபை போக வேண்டும்? முதலாவது, இஸ்ரவேல் சபைக்குரிய வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சபை பெந்தேகோஸ்தே நாளில் ஆரம்பித்தது. அது யூதர்களையும் புறஜாதிகளையும் உள்ளடக்கியது. இஸ்ரவேல் தேசத்துக்கென்றும் ஆண்டவர் சில உடன்படிக்கைகளை செய்திருக்கிறார். மேலும் இஸ்ரவேலை குறித்த தேவ திட்டம் நிறைவேற வேண்டியதாக இருக்கிற ஒரு வசன பகுதி வாசியுங்கள். ரோமர் 11 அதிகாரம் 25-27. ரோமர் 11 25-27. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. கடினமான காலம் உண்டாயிருக்கும். நான் காலையிலே சொன்னது போல இஸ்ரவேலர் தேசமாக கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். அது தேவ திட்டத்திலே இருக்கிறது. அந்த தேவ திட்டத்தின் ஒரு பகுதியாக தான் இந்த உபத்திரவ காலம் இருக்கிறது. அது முக்கியமான ஒன்று. அதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். சபை, இஸ்ரவேல் ரெண்டை குறித்த தேவ திட்டம். இப்ப இன்றைக்கு ஒரு யூதர் ரட்சிக்கப்பட்டால் அவர் சபையில வந்துருவார். ஆனால் இஸ்ரவேல் தேசத்திற்கென்று வைத்திருக்கிற தேவ திட்டம் உபத்திரவ காலத்தில் அது தன்னுடைய செயல் நடைபெறும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல ஏன் சபை உபத்திரவ காலத்திற்குள் செல்லாது?
உபத்திரவ காலத்தை தேவன் அனுமதித்திருக்கிற நோக்கங்கள் அதிலே சபை வரவில்லை. உபத்திரவ காலம் ஏன் யாக்கோபின் இக்கட்டு, ஏன் 7 ஆண்டுகள், இதெல்லாம் தேவன் நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். இந்த நிர்ணயத்திலே சபை கொண்டு வரப்படவில்லை. உபத்திரவ காலத்தை தேவன் அனுமதித்தனுடைய முக்கியமான நோக்கம் எரேமியா 30:7 நாம் காலையில் வாசித்தோம். யாக்கோபின் இக்கட்டு. இன்னொரு வசன பகுதி வாசியுங்கள். தானியேல் 12:1 வாசியுங்கள். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பெரிய அதிபதியாகிய மிகாவேல் யாருக்கு? இஸ்ரவேலுக்காக. உலகம் யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். இது என்னது? இஸ்ரவேல் தேசத்தை மையமாக வைத்து சொல்லப்படுகிறது. காலையிலே தானியேல் 9 அதிகாரத்துல 24 27 படித்தோம். இது ஒரு முக்கியமான வேத பகுதி. உபத்திரவ காலத்தை தேவன் அனுமதிப்பதற்கான திட்டம் இஸ்ரவேலோடு தொடர்புடையது. 24 வசனத்திலே வருகிறது, உன் ஜனத்தின் மீதும் உன் பரிசுத்த நகரத்தின் மீது 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 70வது வாரத்தினுடைய சம்பவங்கள் தான் உபத்திரவ காலம். அங்கு சபை கொண்டு வரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணங்கள்? 6 காரியம் சொல்லப்பட்டிருக்கு 24. மீறுதலை தவிர்ப்பது, பாவங்களை தொலைக்கிறது, அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறது. இந்த 3ம் இயேசுவின் முதல் வருகையில் அவர் செய்துட்டார். அடுத்ததாக நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை, தமிழ்ல பரிசுத்தம் உள்ளவரைன்னு இருக்குது, ஆனா அது சரியான மொழிபெயர்ப்பு மோஸ்ட் ஹோலி பிளேஸ், மகா பரிசுத்த ஸ்தலத்தை அபிஷேகம் பண்றது. இதெல்லாம் எருசலேம். அப்போ இந்த 3 காரியங்களும் நிறைவேறவில்லை. அது கர்த்தருடைய ராஜ்யத்தோடு தொடர்புடையது. இதற்கு 70 வாரங்கள் தேவைப்படுகிறது. அதாவது 490 ஆண்டுகள். இயேசுவின் மரணத்தோடு 483 ஆண்டு முடிஞ்சது. இன்னும் அந்த 1 வாரம் மீதம் இருக்கிறது. அதற்கிடையிலே தான் சபை இருக்கிறது. இது ஆண்டவருடைய திட்டம். இஸ்ரவேலுடைய இடறுதல் நமக்கு ஆசீர்வாதம். ஒருவேளை இஸ்ரவேலர் இயேசுடைய முதல் வருகையிலே அவரை ராஜாவா ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இயேசு கொல்லப்பட்டிருப்பார். ஏனென்றால் மேசியா சங்கரிக்கப்படுவார் என்று பைபிள் சொல்லிட்டு பழைய ஏற்பாடு. அப்ப யூதர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தா யாரு ஒப்பு கொடுத்திருப்பார்? ரோமர்கள் அதை செய்திருப்பாங்க. யூதர்கள் ஒப்பு கொடுக்காமலேயே ரோமர்கள் அதை செய்திருப்பார்கள். அடுத்த 70வது வாரம் உடனடியாக கூட தொடங்கி இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய இடறுதல் நமக்கு ஆசீர்வாதம். அது எல்லாவற்றிலும் தேவ திட்டம், தேவ ஞானம் செயல்படுகிறது. ஆகையினாலே உபத்திரவ காலம் அனுமதிக்கப்படுவதனுடைய பிரதான நோக்கம் இந்த காரியமாய் தான் காணப்படுகிறது. 2வது காரணம், அக்கிரமக்காரர் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பை ஊற்றுவதற்கு. தேவனுடைய நியாய தீர்ப்பு மனம் திரும்பாத உலகத்தின் மேல் ஊற்றப்படுவதற்காக இந்த நியாய தீர்ப்பு ஊற்றப்படுகிறது. ஆகையினாலே உபத்திரவ காலகட்டத்துடைய நோக்கத்துல சபை அங்க வரல. 3வது, சபைக்கு தேவ கோபாக்கனையிலிருந்து பாதுகாப்பு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நான் சொன்னது போல மனிதனாய் பிறந்ததனால் வருகிற உபத்திரவம், கிறிஸ்தவராய் இருக்கிறதுனால வருகிற உபத்திரவம் உண்டு. ஆனால் உபத்திரவ காலத்திற்குரிய உபத்திரவம் விசுவாசிகளுக்கு கிடையாது. ஒரு வசன பகுதியை நாம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 9-10 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 9-10 வசனங்கள். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினையை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. கிறிஸ்தவர்கள் அங்கு எதிர்பார்த்தது என்ன? அந்தி கிறிஸ்து வருவான் என்று அல்ல. அந்தி கிறிஸ்து வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்றாரா? இல்ல. இனி வரும் கோபாக்கினையிலிருந்து நம்மை நீக்கி, அதுல பாருங்க, என்னன்னு மட்டும் சொல்லல, உங்களில் சிலரன்னு மட்டும் சொல்லல, நம்மை, நாம் எல்லாரும், அதாவது யாரு? சபை. நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து நம்மை சேர்த்து கொள்ள வர்றதை தான் நீங்க என்ன செய்துட்டு இருக்கிறீங்க? பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதே 1 தெசலோனிக்கேயர்
5வது அதிகாரத்தில் 9-10 படிங்க. தேவன் நம்மை கோபாகினிக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் நித்திரையடைந்தவர்கள் ஆனாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. இறந்து போனாலும் சரி, உயிரோடு இருந்தாலும் சரி, நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொரு முக்கியமான வேத பகுதியை வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பூச்சக்கரத்து மீது எங்கு வரும் சோதனை காலம், உலகெங்கும் வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சோதனை காலத்தை தப்பும்படி, இப்போ சொல்லலாம், ஒரு பெரிய ஆபத்து வந்தது, தப்பிட்டேன், ஆனால் அதற்கு கொஞ்சம் முன்ன வந்துட்டேன், தப்பும்படி, சோதனை காலத்திற்கு தப்பும்படி நம்மை காப்பேன் என்று சொல்லுகிறார். பூமியின் மீது எங்கும். அப்ப இந்த இடத்துல பூமியின் குடிகள் என்று சொல்றதெல்லாம் அவிசுவாசிகளை குறிக்குது. அப்ப அவிசுவாசிகளுக்காக வரக்கூடிய சோதனை காலம், அதுக்கு நீ தப்பிடுவ, அதுக்கு நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 4வதாக, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் உபத்திரவ காலத்திற்கு முன்பு என்று ஏன் நாம் நம்புகிறோம்? ஏன் அது சரி என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய சடுதியான வருகை எப்போ இம்மினன்ட், எப்போது வேண்டுமானாலும் அவர் வரலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை. உபத்திரவத்து காலத்திற்கு பிறகு இயேசு வருவார்னு எடுத்துக்கிட்டா, இயேசு இன்னைக்கு வர முடியாது, அப்படிதானே? உபத்திரவ காலத்துக்கு நடுவில் இயேசு வருவார்னாலும் இயேசு இன்னைக்கு வரமாட்டார், நாளைக்கு வரமாட்டார், நாளை கழிச்சு வரமாட்டார். ஏன்? அந்தி கிறிஸ்து வரல, ஒரு உலக ஆட்சி அமையல, முத்திரை வரல, கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் வரல, எருசலேம் தேவாலயம் கட்டப்படல, இயேசு கிறிஸ்து ஒலிவமலை பிரசங்கத்துல சொன்ன போல அந்த அழிவுகள் வரல, முத்திரை நியாய தீர்ப்புகள் ஒண்ணு நடக்கல. அதெல்லாம் நடந்த பிறகுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்றால் இயேசு இன்றைக்கு வரமாட்டார். ஆனா பைபிள் என்ன கற்றுக் கொடுக்கிறது? கர்த்தர் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அது எப்போதப்ப கரெக்டா இருக்கும்? சபை உபத்திரவ காலத்திற்கு முன்பு எடுத்துக்கொள்ளப்படும் என்கிற போதனை தான் சரி. சில வசனங்களை பார்ப்போம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5வது அதிகாரம் 7 முதல் 9 வரை வாசியுங்கள். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. கர்த்தருடைய வருகை சமீபம். சமீபம்னு நம்ம சொல்றது ஒரு நாள் 2 நாள், அடுத்தது கர்த்தருடைய சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் தான். அதுக்கு பிறகுதான் தேவ திட்டத்திலே தீர்க்க தரிசன நாட்காட்டில வேற காரியங்கள். அடுத்த நிகழ்வு அது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். அப்ப சீக்கிரம் என்பது அது மூல மொழியிலே என்டாக்ஸே என்கிற கிரேக்க பதம், சடுதியில அதுதான் போட்டிருக்கு. தமிழ்ல நமக்கு சீக்கிரத்துலன்னு போட்டிருக்கிறாங்க, ஆனால் சடுதியில் இமைப்பொழுதில் அது நடைபெறும். இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர், நம்ம வாசித்த அந்த வேத பகுதி தான். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 9-10 மீண்டும் வாசியுங்கள். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினையை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார். இப்ப எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? இயேசு பரலோகத்திலிருந்து வர்றதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்தி கிறிஸ்து வருவதுதான் முதல்ல நடக்கும்னு சொன்னா இந்த வசனத்தை சொல்ல மாட்டார். பவுலே சொன்னால் அவங்க கேட்பாங்க, அந்தி கிறிஸ்து முதல்ல வருவானா, இயேசு கிறிஸ்து முதல்ல வருவாரா? நாங்க இப்ப யாரு வர்றதா எதிர்ப்பு ரெடியா இருக்கணும். அந்தி கிறிஸ்துடைய உபத்திரவத்தை சந்திக்க ரெடியா இருக்கணுமா? இப்ப சில சபையின் காலகட்டங்களிலே சில காலகட்டங்கள் கிறிஸ்தவர்களுக்கு அதிக உபத்திரவம் இருக்கிறது. முதல் நூற்றாண்டுல பல இடங்கள்ல இன்றைக்கும் கிறிஸ்துவுக்காக கொல்லப்படுகிறவர்கள் உண்டு. அது எந்த காலத்திலும் யாருக்கும் வரலாம், அதற்கு சபை விதி விலக்கல்ல. ஆனால் உபத்திரவ காலத்தினுடைய உபத்திரவத்தை எதிர்பார்க்காமல் சர்வலோக சபையும் கிறிஸ்துவனுடைய வருகைக்கு எதிர்பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வெளிப்பட காத்திருக்கிறீர்கள். இன்னொரு வசனம் வாசியுங்கள். தீத்து 2வது அதிகாரம் 13வது வசனம். தீத்து 2வது அதிகாரம் 13வது வசனம். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. எதை எதிர்பார்க்க வேண்டும்? நாம் எதிர்பார்ப்பது இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறது, அந்தி கிறிஸ்துக்கு முத்திரை எது? கருப்பு கலர்ல இருக்குமா, சிவப்பு கலர்ல இருக்குமா? அந்தி கிறிஸ்து எந்த நாட்டிலேருந்து வருவான்? அதாவது அந்தி கிறிஸ்து ஒரு பைபிள் எதுன்னா சொல்லுகிறது என்பதை அறிய முயற்சிப்பது தவறல்ல. நம்முடைய நோக்கம் எல்லாம் எதுவா இருக்கக்கூடாது, அந்தி கிறிஸ்து எப்படி இருப்பான், பூமியில அந்தி கிறிஸ்துடைய முத்திரை எது, இதுவா அதுவா? அந்தி கிறிஸ்து வராம அவனுக்கு முத்திரை எப்படி வரும்? அந்தி கிறிஸ்துவே வரலையே, அது எப்படி அவனுடைய முத்திரை வரும்? இன்றைக்கு அதை வச்சு விவாதமும் குழப்பமும் பயமும். சிலர்லாம் இன்னும் அக்கௌண்ட்ஸ் வைக்காம இருக்கிறாங்க. கேட்டா இதெல்லாம் அந்தி கிறிஸ்து, எல்லாம் அந்தி கிறிஸ்துகிட்ட தான் போய் சேரும். அப்ப அந்தி கிறிஸ்துகிட்ட தான் போய் சேரோம்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கு எந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு செய்ய முடியாது. கண்டிப்பாக இன்றைக்குள்ள இந்த நம்முடைய இந்த தொலைத்தொடர்பு, நம்முடைய டெக்னாலஜி, அறிவு வளர்ச்சி எல்லாம் அந்தி கிறிஸ்துவுக்கு பயன்படும். அதனால அந்தி கிறிஸ்து வராத வரைக்கும் அவைகளை பயன்படுத்துவதில், நல்ல நோக்கத்திற்காக வசனத்திற்கு உட்பட்டு பயன்படுத்துவதில் தவறு இல்லை. இப்போ மீடியாவை அவன் பயன்படுத்துவான், அந்தி கிறிஸ்து மீடியா பயன்படுத்த போறான். அதனால செல்போனு, டிவி, இணையதளம் எதுவுமே பயன்படுத்த மாட்டேன்னு இருக்க முடியுமா? ஆகையினாலே தேவையற்ற காரியங்களில் குழப்பாமல், நாம் இயேசு வருவார், நான் இயேசுவை சந்திப்பேன், தயாரா இருக்கணும், ஆண்டவர் கொடுத்த பணியை செய்யணும், ஊழியம் செய்யணும், சாட்சியா இருக்கணும் என்று கவனமுடையவர்களா இருக்கணும். அடுத்த காரணம், ஏன் உபத்திரவ காலத்திற்கும் சபை எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? 5வது காரணம், சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு 2வது வருகைக்கு இடையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. முதலாவது, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலிலே மத்திய ஆகாயத்தில் கிறிஸ்துவை சந்திக்கிறோம். 2வது வருகையிலே கர்த்தர் ஒலிவ மலையில் இறங்கி வருகிறதாக பைபிள் சொல்லுகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படுதலிலே எந்த விதமான நியாய தீர்ப்பை ஆண்டவர் ஊற்றல. 2வது வருகையில் வரும்போது குதிரையிலே யுத்தம் பண்ணுகிறவராய் வருகிறார் என்று சொல்லுகிறது. 3வது, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலிலே அவர் வந்த உடனே ராஜ்யத்தை ஸ்தாபித்தார்னு சொல்லப்படல, தன்னுடைய ஸ்தலத்திற்கு கூட்டிக் கொண்டு போனார் என்று இருக்கிறது. 2வது வருகையிலே அவர் வந்து பூமியிலே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார் என்று இருக்கிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை 4வது, உயிருள்ளோர் மரித்த விசுவாசிகள் உயிர்த்தெழுதலின் சரீரத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று இருக்கிறது. ஆனால் 2வது வருகையிலே யாரும், அதாவது 2வது வருகை நடக்கும் போது மறுரூபம் அடைகிறவர்களாக சொல்லப்படல. அடுத்ததாக, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலானது தேவ கோபாக்கினைக்கு முன்பு வருகிறது. 2வது வருகை இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த நாட்களின் உபத்திரம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும். ஆகையினாலே இந்த ஒரு வித்தியாசம் இருக்கிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்போது வேண்டுமானால் நடக்கலாம், அதுக்கு எந்த அடையாளமும் கிடையாது. ஆனால் 2வது வருகைக்கு பல அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் இயேசு ஏற்றுக்கொள்ளணும், இஸ்ரவேல தேவாலயம் கட்டணும், ஒலிவமலை பிரசங்கத்தில் இயேசு சொன்னதெல்லாம் நடக்கணும். நான் சபை எடுத்துக்கொள்ளப்பட சிலர் குழப்புவாங்க, அதெல்லாம் ஒன்று நடக்கல, இப்போ வரமாட்டாருன்னு. சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு எந்த அடையாளமும், நீங்க எப்பவும் ரெடியா இருக்கணும், காத்து கொண்டே இருக்கணும். 1 நூற்றாண்டிலே காத்து கொண்டிருந்தாங்க. அப்போ இதெல்லாம் நினைச்சிட்டா இருந்தாங்க, திரும்ப 3ஆம் தேவாலயம் கட்டப்படும், அந்தி கிறிஸ்து வருவான், டெக்னாலஜி இருக்கும். அவங்க எதுவும் எதிர்பார்க்கல, இயேசு வருவார். ஆகையினாலே 2க்கும் வித்தியாசம் உண்டு. சபை எடுத்துக்கொள்ளப்படுதலிலே பிதாவின் வாசஸ்தலத்திற்கு அழைத்து செல்லுகிறார். 2வது வருகையிலே பூமிக்கு வந்து பூமியை மையமா வச்சு ஆட்சி செய்கிறார். அடுத்ததாக, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலிலே அவிசுவாசிகளை விட்டு விசுவாசிகள் பிரிந்து கர்த்தரோடு செல்லுகிறார்கள். 2வது வருகையிலே கர்த்தருக்கு கூட யார் வர்றா? விசுவாசிகள், பரிசுத்தவான்களாகிய நாம் அவருடனே கூட பின்பாக வர்றோம். நம்ம யுத்தம் பண்ண போறதில்ல, அது அவர் தான் செய்வாரு. ஆனால் நாம் அவருடனே கூட வருகிறோம். ஆகையினாலே 2க்கு இடையிலே பெரிய வித்தியாசங்கள் உண்டு. அடுத்த 6வதாக, ஏன் சபை உபத்திரவ காலத்திலே செல்லக்கூடாது, முடியாது? உபத்திரவ காலத்திலே சபை இருப்பதற்கான எந்த சான்று இல்லை. இப்போ இந்த வெளிப்படுத்தல் 6 முதல் 18, இந்த 6 முதல் 18 வரைக்கும்
பூமியில எங்குமே தேவனுடைய சபை இருக்கிறதாக பைபிள்ல படிக்க முடியாது. 2-3 அதிகாரத்துல சபைகளுக்கு பேசுறாரு. 4-5 அதிகாரத்துல சபை பரலோகத்தில் இருக்குது, அந்த 24 மூப்பர்கள். 6-18 வரை பரலோக காட்சியில ஆண்டவரை துதிக்கிறதா இருக்கும். பூலோக காட்சியில சபை பூமியிலே இருக்காது, எந்த சான்றும் கிடையாது. 7வதாக சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கும் 2வது வருகைக்கும் இடையிலே இடைவெளி இருக்கணும். உபத்திரவ காலம் முடிஞ்ச உடனே சபை எடுத்துக்கொள்ளப்பட்டா அதில் சில இறையில் குழப்பங்கள் இருக்கிறது. முதலாவது, விசுவாசிகள் பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் 2வது வருகையிலே அவர்கள் கிரீடங்களை பெற்றுக்கொண்டவர்களாக பூமிக்கு வர்றாங்க. ஒரு வசனம் வாசிங்க, வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 8வது வசனம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அழிக்கப்பட்டு விட்டது, முடிச்சாச்சு. அப்ப கிறிஸ்து பிரதிபலனை கொடுக்கிறார். ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ஜெயங்கொண்டவர்கள் பிரதிபலனை வித்தியாசப்படுது, தக்க பலனை கொடுக்கிறார், ரிவார்டு. அது கொடுக்கப்படுவதற்கு கால இடைவெளி வேண்டும். அடுத்ததாக, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் நடக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 19 காலையில் படித்தோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணி விட்டாள். அப்போ ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் நடந்திருக்க வேண்டும். 3வது, சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு 2வது கால இடைவெளி இருக்க வேண்டும். இப்ப சபை உபத்திரவ காலம் முடிஞ்சதற்கு பிறகு சபை எடுக்கப்பட்டதுன்னு சொன்னா 2 குரூப் தான். இப்ப செம்மறியாடு, வெள்ளாடு. இதுல செம்மறியாட சபைன்னு எடுத்துக்கிட்டோம். நம்ம சில சொல்றாங்கல்ல, உபத்திரவ காலம் முடிஞ்ச பிறகுதான் சபை எடுக்கப்படும். அப்போ இப்படி பார்த்தால் இயேசு உலகத்தில் இருக்கிற 2ஆ பிரிக்கிறார். ஒன்று செம்மறியாடு, வெள்ளாடு. அப்ப செம்மறியாடு சபை, வெள்ளாடு அவிசுவாசி. அப்ப அவிசுவாசி நரகம், செம்மறியாடு மறுரூபம். அப்ப 1000 ஆண்டு ஆளுகையில பலிக்கு பெறுகிறது யாருங்க? அதற்கு பதில் இல்லை. ஆனபடினாலே சபை அதற்கு முன்பே போயிட்டு, செம்மறியாடு வெள்ளாடுல இருக்கிறது சபை அல்ல. அது சபைன்னு சொல்லும் போது பெந்தேகோஸ்தே நாளுக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு இடையில் இருக்கிற கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய சபை அல்ல. அந்த இடத்தை சரியாக புரிந்து கொள்ளும் போது இந்த குழப்பம் எதுவும் இருக்காது. இந்த காரணங்களால் உபத்திரவ காலத்திற்கு முன் சபை எடுக்கப்படுகிறது. மற்ற உபத்திரவ காலத்திற்கு பின்பு சபை எடுக்கப்படும் என்று சொன்னால் சில பிரச்சனைகள் இருக்கிறது. இயேசு எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்பதை அந்த கருத்து மறுதளிக்கிறது. உபத்திரவத்துக்கு பிறகுதான் சபை போனோம், இன்னைக்கு வரமாட்டார். அப்ப என்ன, ஒரு ஆயத்தமாகுதல் குறையும். எங்க அவர் வர்றதுக்கு முன்ன உபத்திரம் வர, அந்தி கிறிஸ்து எல்லாம் வரும்போது நம்ம என்ன செய்யலாம், நம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கலாம், நம்மை தயார்படுத்தலாம். இப்போ ஒன்றும் வரல இல்லையா, இயேசு இப்போ வரமாட்டார் இல்லையா என்கிற ஒரு லகுவான தன்மைக்குள்ளே, சோம்பலுக்குள்ளே விசுவாசிகள் தள்ளப்பட முடியும். ஆனா பைபிள் என்ன சொல்லுது, அவர் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். ஆனா பகிரங்க வருகைக்கு எப்போது வேண்டுமானாலும் அல்ல, இதெல்லாம் நடக்கணும், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே. முடிவு உடனே வராது, இப்பதான் தொடங்கி இருக்கு. இன்னும் 7 வருஷம் ஆகி முடியும் போதுதான் இதெல்லாம் முடியும், ஒன்னொன்னா நடக்கணும். முத்திரை நியாய தீர்ப்பு, எக்கால நியாய தீர்ப்பு, கோபகலச நியாய தீர்ப்பு நடக்கணும். ஆகையினாலே இந்த உபத்திரவ காலத்திற்கு பின்பு எடுக்கப்படும், மத்திய பகுதியில் எடுக்கப்படும் என்கிற கருத்துக்கள் தவறான கருத்தை, தவறான ஒரு புரிந்து கொள்ளுதலை நமக்கு தருகிறது. இப்ப இதுல மாற்று கருத்து எடுக்கிறவங்க ரட்சிக்கப்படலைன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஒருவர் ரட்சிக்கப்பட்டாரா இல்லையா என்பது உபத்திரவத்துல போமாட்டோமா என்பதை வச்சல்ல. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவர் கிறிஸ்தவர், தேவனுடைய பிள்ளை. ஆனா இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல சரியான ஒரு புரிந்து கொள்ளுதலை கொண்டிருப்பது நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விசுவாச விருத்திக்கும், நாம் சரியாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் பயணிப்பதற்கும், பைபிளை புரிந்து கொள்வதற்கும் உதவும். தேவையற்ற குழப்பங்கள் நமக்கு வராது. அதே போல எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்கிற கருத்தை சிலர் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அது தவறு. பைபிள்ல எடுத்துக்கொள்ளப்படுதல்ல இவங்க அவங்கன்னு சொல்லல, நாம் எல்லாரும், அதாவது விசுவாசிகள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவார். விசுவாசின்னு சொன்ன உடனே நான் விசுவாசின்னு சொல்ற எல்லாரும் அல்ல, உண்மையா ரட்சிக்கப்பட்ட, அது முக்கியம். சிலர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமலே ஊழியம் செய்யறாங்க. பல சபைகள்ல போலி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவங்க இப்ப நமக்கு இருதயத்தை திறந்து பார்க்க முடியாது, யாருக்கும் யாருடைய இருதயத்தையும் பார்க்க முடியாது. அவருக்கு தான் தெரியும் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா, தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேனா என்பது
தேவனுக்கும் தங்களுக்கும் உள்ள உறவு என்ன என்பது அவரவருக்கு தான் தெரியும். போலியாக தங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறவர்கள் உண்டு, அவங்க எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளை அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல. மத்தேயு 7 ஆண்டவர் சொல்லுவார், சில கேட்பாங்க, ஆண்டவரே நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லோம் அல்லவா, அற்புதங்களை செய்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. அவங்க பொய் சொல்லல, ஏன்னா வேற ஒருத்தன்ட்டனா பொய் சொல்லலாம். இயேசுகிட்ட சொல்றாங்க. இப்ப ஆண்டவர் சொல்லல நீ பொய் சொல்ல, நீ பிசாசு துரத்தல்ல, நீ அற்புதம் செய்யல, செய்த மாதிரி சொல்றேன்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் அதுக்கே போகல. நான் உன்னை அறியேன். நான் அறியேன்னு சொன்னா என்னது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, மறந்துட்டேன்னுல, புது ஆளான். ஆண்டவருக்கு எல்லாரையும் தெரியும். ஆனால் அறியேன்னு சொல்லும் போது பர்சனல், தனிப்பட்ட விதத்தில் உனக்கும் எனக்கும் இடையில எதுவும் இல்லை, எந்த ஒரு ஐக்கியமும் இல்லாம நீ என்ன செய்துட்டு இருந்தா, என் பேரை சொல்லி எதையோ செய்து கொண்டிருந்தாய். அநேக பைபிள் காலத்திலையும் செய்தாங்க. பிலேயாமும் தீர்க்க தரிசனம் சொன்னான் என்று பார்க்கிறோம். யூதாசும் இயேசுவுடனே இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினாலே கிறிஸ்துவின் பேரை சொன்னதுனால அவங்க கிறிஸ்தவர்கள் என்றோ ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றோ அல்ல. உண்மையாக நான் பாவி, இயேசுவினுடைய இரட்சகர் என்று கிறிஸ்துவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, அவரே என்னுடைய சொந்த இரட்சகருடைய ஆண்டவர் என்று கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர், அவர்கள் தான் கிறிஸ்தவர். இவர்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுவதிலே அவர்களுடைய ஊழிய ஓட்டம் இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார், அவருடைய கிரியைக்கு ஏற்ற விதமாய் பலன் அளிப்பார். ஆகையினாலே சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து இவ்வளவு காரியங்களை பார்த்திருக்கிறோம். ஆகையினாலே நாம் பயப்பட வேண்டியது, உண்மையாலே கிறிஸ்தவர்கள், உண்மையிலே நான் ரட்சிக்கப்பட்டனா, எடுத்துக்கொள்ளப்படுதல்ல போவனா போமாட்டேனான்னு பயம் இருக்கக்கூடாது. பரலோகத்துக்கு போவனா போமாட்டேனா, பரலோகத்திற்கு போகும்போது எப்படி நான் போக போறேன், கிறிஸ்துவின் நியாயாசனத்தில் நிற்கும் போது நான் தைரியமாய் நிற்க முடியுமா? ஆண்டவருக்காக சிலதை செய்திருக்கிறேன், என் மூலம் சிலர் பரலோக ராஜ்யத்திற்கு வந்திருக்கிறார்கள், கர்த்தர் எனக்கு கொடுத்த தாளந்துகள் வரங்களை பயன்படுத்தி இருக்கிறேன், கிறிஸ்துவுக்காய் பாடு சகித்திருக்கிறேன் என்று நாம் சொல்ல முடியுமா? அதில் கவனமா இருக்கும். ஒரு வசனத்தை வாசித்து நம் நிறைய விஷயம் அடுத்து கேள்வி பதில் பகுதிக்கு செல்லலாம். 2 யோவான் ஒரே அதிகாரம்தான், அதனுடைய 8வது வசனம். 2 யோவான் அதனுடைய 8வது வசனம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுடைய ரட்சிப்பேன்னு சொல்லல, உங்களுடைய செய்கைகளின் பலன், ரிவார்டு, அந்த ரிவார்டை இழக்க முடியும். இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு. நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், எங்க ஓடுறேன், எதுக்கு ஓடுறேன் என்று தெரிய வேண்டும். ஆகையினாலே நாம் இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். உண்மையாகவே இயேசு எனக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார், தேவனுடைய பிள்ளை ஆயிட்டேன், ஆண்டவருக்காக நான் என்ன செய்திருக்கிறேன், இதுவரை தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணியிலே விரிவாக்கத்திற்காக கர்த்தருடைய நாம மகிமைக்காக நான் செய்த காரியங்கள் என்னென்ன. ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கல, நீ ஏதாவது செய்தாதான் ரட்சிப்பை, ஆண்டவர் இலவசமா செய்துட்டார். ஆனா அந்த ஆண்டவர் தந்த அந்த ரட்சிப்பிலே, அது நிமித்தம் வருகிற தேவ அன்பிலே நாம் என்ன செய்திருக்கிறோம், அது கர்த்தருக்கு விலையேற பெற்றது, அது முக்கியமானது. நாம் கர்த்தருக்காக படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் அவர் கவனத்திலே கொள்ளுகிறார். எதுவும் விருதாவாய் போவதில்லை. ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தோனும் பலன் அடையாமற் போவதில்லை. அவருடைய நாமத்திற்காக நீங்கள் பாராட்டின வைராக்கியத்தை மறந்துவிட தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. ஆகையால் தேவையற்ற பயத்தை விட்டுவிட்டு கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டும். அதை யோசித்து பார்ப்போம். தனி ஒரு மனுஷனாட்டு ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கிறார், அவருக்கு முன்பதாக போய் நின்று நாம் நம்மை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு காட்சியாக இருக்கும்? அந்த நேரத்திலே நாம் சந்தோஷப்படத்தக்கவர்களாக இருப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் இந்த வேளையை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. இனி இன்றைக்கு நாம் பார்த்த காரியங்களிலிருந்து இருக்கிற கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். மைக்கும் தேவையானவர்கள் கொடுக்கப்படும். உங்கள் கேள்விகள் எழுதி வச்சிருக்கீங்க, அந்த பேப்பர்ஸ் என்ன செய்யலாம், நீங்கள் என்னுடைய கரங்கள் கிடைக்கும்படிக்கு செய்யலாம். அப்போ நம்ம அதில் இருக்கிறபடியே கேள்விகளுக்கு நாம் பதிலளிப்பதற்கு வசதியாக இருக்கும்.